வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி இடியாப்பம் 10 நிமிஷத்துலேயே சுட சுட ரொம்ப சாஃப்டாக இந்த இடியாப்பம் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ சாஃப்டான ராகி இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நான் இன்றைக்கி 1 கப் கேப்ப மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால டம்ளரில் தான் நான் மெஷர் பண்ண போகிறேன். எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண முடியும் இதே மெஷர்மெண்ட்டை. இதை நம்ம லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மாவை. அப்போ ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இடியாப்பத்துக்கு கடையில் வாங்குகிற மாவு தான் இது. வறுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதே பேன்லேயே தண்ணி சேர்க்கலாம். 1 டம்ளர் கேழ்வரகு மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. நல்லா கொதி வரும்போது மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கட்டி உருண்டை இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கட்டும், கட்டியாயிடும். இப்போ அந்த மாவை நான் மாற்றி வச்சுருக்கேன். அப்படி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இட்லி தட்டில் தான் நான் பிழிய போகிறேன். அதே மாதிரி இந்த மர அச்சு தான் எடுத்திருக்கேன். அரிசி மாவில் ரொம்ப சாஃப்டாக 10 நிமிஷத்தில் பூ மாதிரி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்ற அப்லோட் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ இதை கொள்கிற அளவுக்கு மாவை சேர்த்துடலாம். கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டலை. இப்போ ஒரு இடியாப்பம் பிழிஞ்சிட்டேன். அடுத்ததும் பிழிஞ்சிடுறேன். நான் ரொம்ப கம்மியான அளவு பண்ணுறதுனால இட்லி தட்டை யூஸ் பண்ணுறேன். எல்லாருக்கும் அப்படின்னா இடியாப்ப பிளேட் வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறமா இதை ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பிழிஞ்சாச்சு. ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சிடுறேன். 6-7 நிமிஷத்துக்குள்ளேயே சட்டுன்னு வெந்துடும். இப்போ வெந்ததுக்கப்புறம் எடுத்திருக்கேன். தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது. நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்படி இட்லி தட்டை கவுத்து போட்டு தட்டினாலே சூப்பராக விழுந்துடும். இது நல்லா வெந்திருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விழும். இல்லைன்னா தட்டோடு ஒட்டியிருக்கும். ஜம்மன் ரெடி ஆயாச்சு. ஆவி பறக்க பறக்க ரொம்ப சாஃப்டாக கேழ்வரகு இடியாப்பம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவை நீங்கள் வறுத்து கூட நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹெல்த்தியான ரெசிபி பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு சேரும். தேங்க்யூ.